الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று ஓதப்பட்ட சூரத்துல் மாஇதாவின் 90வது வசனம் இன்னும் 91வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்: யா அய்யுஹல் லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், நிச்சயமாக மது அருந்துவதும் சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுவதும் சிலை வணக்கம் புரிவதும் இன்னும் அம்புகளை கொண்டு குறிபார்ப்பதும் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இவைகள் அனைத்தும் ஷைத்தானுடைய வேலைகளில் மிகவும் அருவருக்கத்தக்கவைகளாகும். எனவே நீங்கள் அவற்றை விட்டு தவிர்த்திருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு கூறுகிறார். ஒன்று, சிலை வணக்கம். இரண்டாவது, குறிபார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இது போன்ற செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது, போதை பழக்க வழக்கங்கள், இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். நான்காவது, சூதாட்ட விளையாட்டுகள், இவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி, இவையெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்றால் இவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று 4 காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனக்கும் அல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர், முன்பு 4 விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் இந்த 4 விஷயங்களில் 2ஐ மட்டும் எடுத்து சொல்கிறார். அந்த 2 எது? மது அருந்துவது, சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுவது. எதை விட்டுட்டான்? சிலை வணக்கத்தை அல்லாஹ் தஆலா மேல ஆயத்தோட விட்டுட்டான். குறிப்பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, அது மேல் வசனத்தோடு நின்று விட்டது. அடுத்த வசனத்தில் போதையின் மூலமாக, சூதாட்ட விளையாட்டுகளின் மூலமாக ஷைத்தான் என்னென்ன வேலைகளை, பாதிப்புகளை மனிதனுக்குள்ளாக ஏற்படுத்துகிறான், இந்த 2னுடைய மோசமான விளைவுகள் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதில் முதலாவது, இது எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுருக்கமா ஷைத்தான் ஹோல்சேல் வியாபாரம் பண்றாங்க. இந்த 2 மூலமா, இந்த 2 செய்ய வச்சா போதும், 4 விளைவுகளை ஹோல்சேலா ஏற்படுத்திடலாம். ஒன்று, விரோதம் ஏற்பட்டுவிடும். இரண்டாவது, குரோதம் ஏற்பட்டுவிடும், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவான். கொலை, இவன் அவனை வெட்டி வீழ்த்து விடுவான், வெட்டுவான். போதை அடிஞ்சிட்டான், கஞ்சா அடிச்சுட்டான்னா அடுத்த ஆளை வெட்டி வீழ்த்துவது, ரத்தத்தை ஓட்டுவது கூட சர்வசாதாரணமாயிடும். அதே போன்றுதான் சூதாட்ட விளையாட்டு.
இவனிடத்துல இருக்க காசு அவன்கிட்ட போயிடுச்சுன்னா அவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் என்ற முடிவுக்கு வந்து விடுவான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டு அவர்களை தடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய சிந்தனையே வராது. போதையில் திளைத்தவர்கள் நோன்பு கூட வைக்க மாட்டார்கள். போதை பழக்கம் இருந்துச்சு, கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, பான் பராக் போடுற பழக்கம் இருந்துச்சு, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அவர்களால் நோன்பு கூட வைக்க முடியாது. காரணம் என்ன? அதை போடாம இருக்க முடியாது. அடுத்தெல்லாம் சொல்கின்றான், தொழுகையை விட்டு அவர்களை தடுத்து விடுவார். இன்னைக்கு இந்த சூதாட்டம் என்பது ஒரு காலம் இருந்தது. சூதாட்ட கிளப்புகளுக்கு போனதான் சூதாட்டம் விளையாட முடியும். இன்று விஞ்ஞானத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்ன ஆச்சு? செல்போன்ல நுனி விரல்கள்ல வந்துருச்சு சூதாட்டம். நிறைய பேரரசுகளுக்கு தெரியறது இல்லை, காசெல்லாம் போயிடுது. கொஞ்சம் நிறைய காசு பேங்க்ல இருந்துச்சுன்னா பையன் எவ்வளவு சூதாட்டத்துல விட்டான்றது கூட தெரியாம அழிச்சிருவான் எல்லாத்தையும். சூதாட்ட விளையாட்டுகள், இந்த சூதாட்ட விளையாட்டு இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, விளையாடக்கூடியவரே பந்தயம் கட்டுவார். பார்க்கலாமா, நான் ஜெயிச்சா நீ இவ்வளவு தரணும், நீ ஜெயிச்சா நான் இவ்வளவு தந்துடுவேன் என்று விளையாடக்கூடிய நபர் என்ன செய்வாரு? பந்தயம் கட்டுவார். அது ஒரு சாதாரண விளையாட்டாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய தொகை பந்தயமாக கட்டப்படும். விளையாடக்கூடிய நபரே பந்தயம் கட்டுவார். இரண்டாவது வகை சூது விளையாட்டு. அது என்ன? எவனோ ஒருத்தன் விளையாடுவான், அவன் ஜெயிப்பானா அவன் தோப்பானா யாருக்கும் தெரியாது. இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? பந்தயம் கட்டிக்குவாங்க. இந்த டீம் ஜெயிச்சா நான் உனக்கு இவ்வளவு தரேன், பாக்குறியா இது தோத்துரும். எவனோ விளையாடுறான், இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இந்த டீம் தோத்துருச்சுன்னா இந்த டீம் இப்படி சொல்லுவாரு, இது ஏன் டீம், இது தோத்துச்சுன்னா உனக்கு 1 லட்சம் தானே, 2 லட்சம் தானே, 10 லட்சம் தானே. அவர் சொல்லுவாரு, நான் சொல்ற டீம் தான் ஜெயிக்கும், அது தோத்துச்சுன்னா நான் உனக்கு 10 லட்சம் தரேன் என்று இப்படி பந்தயம் கட்டுவது. இது ஒரு காலத்தில் அதற்கென்று ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்திற்கு சென்றுதான் இந்த பந்தய சூதாட்ட விளையாட்டுகள் விளையாடப்படும். ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டில ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில் கைவசத்தில் இருக்கக்கூடிய செல்போனின் மூலமாக, ரம்மி போன்ற விளையாட்டுகள் மூலமாக சூதாட்ட விளையாட்டுகள் விளையாடப்படுகிறது. கலியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா முந்தைய வசனத்தில் 4 விட்டு தடுத்து அல்லாஹ் தஆலா இந்த 2வது வசனத்துல 2 மட்டும் எடுத்து பேசுறான். முந்தைய வசனத்துல 4ஐயும் சேர்த்து சொன்னான். ஏன்? அல்லாமா ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 2 வசனத்திற்கு ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார்கள். 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூதாட்டத்தையும் போதை பழக்கத்தையும் கண்டிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா முந்தைய வசனத்துல என்ன செஞ்சான்? சிலை வணக்கத்தோட சேர்த்து அதை சொல்றான். குறிப்பார்ப்பது ஜோசியம் பார்க்கறதோட சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் அப்படின்னா, சிலை வணக்கம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நாம விளங்கி வச்சிருக்கோம். குறிப்பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அதே போன்ற முட்டாள்தனம் தான் போதைக்கு அடிமையாக ஆகுவது. அதே போன்ற ஒரு மடத்தனம் தான் சூதாட்ட விளையாட்டு என்பதை விளங்குவதற்காக அல்லாஹ் இணைச்சு சொல்றான். 2வது வசனத்துல எதை விட்டுட்டான்? சிலை வணக்கத்தையும் குறிப்பார்ப்பதையும் விட்டுட்டு இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, சூதாட்ட விளையாட்டு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான். காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் வந்து பேசுகிறான் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் என்ன செய்யறதில்லை? சிலை வணக்கம் செய்யறதில்லை. அது ஒரு அல்லாஹ்வை விட்டு விட்டு படைத்தவனை விட்டு விட்டு படைப்பினங்களை வணங்குவதா? ஒரு சிலைக்கு முன்னால போய் சிரம்படிவதா? ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் நம்ம நெத்தியை வைக்கிறதா? இது எவ்வளவு மட்டமான வேலை! படைச்சவனை தானே வணங்கணும், படைப்பினங்களை வணங்குவதா என்று விலகி இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். ஜோசியம் பார்க்கிறது இது எவ்வளவு பெரிய இழிவு, எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிம்கள் விலகிக் கொள்வார்கள். அந்த முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த 2 மட்டமா நினைக்கிறீங்க, இந்த 2 விட்டு விலகி இருக்கிற நீங்க போதைக்கு அடிமையாக இருக்கிறீர்களே. ஏன்?
இந்த ரெண்டை விட்டு தவிர்த்த நீங்கள் சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுகிறீர்களே ஏன்? அதனுடைய பாதிப்பு முந்தைய 2 பாதிப்பை விட ரொம்ப மோசமானது. அந்த 2 பாதிப்பை விட உலகத்துல அது நிரந்தரமான நரகம் இருந்தாலும் உலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை பொறுத்தவரை சிலை வணக்கத்தினால் உலகத்தில் பாதிப்பு ஏற்படாது. மறுமையில் நிரந்தர நரகம் இருக்கலாம். ஆனா உலகத்தினுடைய பாதிப்பை பொறுத்தவரை மிகப்பெரிய பாதிப்பு சூதாட்டத்திலும் மதுவிலும் இருக்கிறது. ஒருவன் போதைக்கு அடிமையாக ஆகிவிட்டால் பெற்றெடுத்த மகள் யார் என்று தெரியாது, மனைவி யார் என்று தெரியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, இது மூத்திரத்தை விட கேடுகட்டது. மாட்டு மதத்தவர்கள் பாவம் தெரியாம என்ன செய்யறாங்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்க. ஆனா மாட்டு மூத்திரத்தை குடிச்சதுனால என்ன செய்யறது இல்லை, அவனுக்கு புத்தி கெட்டு போவதில்லை, மடையனாக அவன் ஆகுவதில்லை. என்ன பேசுறோன்னு தெரியாம ஆயிடுமா மூத்திரத்தை குடிச்சா? ஆனா நாம அதை என்ன செய்யறோம், கேவலமா பாக்குறோம். மூத்திரத்தை குடிக்கிறாங்க, மாடை வணங்குறான், மாடை வணங்கி அதை புனிதமா நினைச்சு அதை மூத்திரத்தை குடிக்கிறான் மட்டமா நினைக்கிறோம். ஆனால் அதை விட மிக மோசமானது மது. அதை குடித்து விட்டால் அந்த ஹம்ரு என்பதற்கு அரபியில ஹம்ருன்னு ஏன் பேர் வச்சு, நம்ம தமிழ்ல எல்லாம் சாதாரணமா பேர் வச்சிருவாங்க எல்லா மொழிகளும். ஆனா அரபியில ஒரு பேர் வைத்தால் அதற்கு அர்த்தம் இருக்கும். ஹம்ரு அப்படின்றது இருக்க, அதனுடைய அர்த்தம் மறைக்கக்கூடியது என்று அர்த்தம். மறைக்கக்கூடியது, பெண்கள் அணியக்கூடிய முகத்திரை, அதற்கு அரபியில ஹிமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது முகத்தை மறைக்கிறது, எனவே ஹிமார். ஹம்ருனா மறைக்கக்கூடியது. எதை மறைக்கக்கூடியது? அறிவை மறைக்கக்கூடியது, புத்தியை மறைக்கக்கூடியது. மிகப்பெரிய அறிவாளியை கூட மடையனாக மாற்றிவிடும், மடையனாக மாற்றிவிடும். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய அறிவாற்றல்! சுப்ஹானல்லாஹ். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம், ஆற்றலை மிச்சப்படுத்தலாம். ஒரு காலம் இருந்துச்சு, ரோட்ல ஒரு பள்ளம் தோணுன்னு என்ன செய்வாங்க, கடற்கரை எடுக்கிறது 2 பக்கம் நின்று 2 பேர் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, 3 நாள் 4 நாள் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஜேசிபி வருது, என்ன செய்யுது, சர்வரும் தோண்டிட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் மனிதனுடைய கண்டுபிடிப்பு, அறிவு. ஒரு காலம் இருந்துச்சு, ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொன்னா கப்பல்ல போவாங்க. எத்தனை நாளைக்கு பண்ணி போவாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி போவாங்க. பல பேருடைய ஜனாசா தண்ணியில இறக்கிடுவாங்க. போய் சேர்றதுக்குள்ள பல பேருக்கு மூந்து வந்துடும். இன்னைக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனவங்க போய் ஒரு 6 மணி நேரத்துல அஸ்ஸலாமு அல்ஹம்துலில்லாஹ் உம்ராலாம் முடிஞ்சு நல்லபடி நாங்கள் வந்து செஞ்சுட்டு உம்ராலாம் முடிச்சுட்டு சிறப்பாடுறாங்க. ஒரு 5-6 மணி நேரத்துல இங்கேருந்து போறாங்க, ஒரு 5 மணி நேரம் 1 மணி நேரத்துல உம்ரா முடிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த இந்த மனிதன், ஆனால் போதைக்கு அடிமையாக ஆனால் அவனுடைய ஆற்றல் எல்லாம் மழுங்கிவிடும். எனவேதான் சொல்வார்கள், மது மதியை கெடுத்து விடும் என்று. அப்படிப்பட்ட ஒரு மோசமானது. அல்லாஹ் தஆலா இங்க நாம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த 2வது வசனத்துல மதுவோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க, சூதாட்டத்தை. இதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். மது எப்படி மதியை கெடுக்குமோ, ஒருவனை முட்டாளாக ஆக்குமோ, இதே போன்று சூதாட்டமும் மனிதனை மடையனாக ஆக்கிவிடும், முட்டாளாக ஆக்கிவிடும். இந்த ஹம்ரு என்பதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுவோம், மறைக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அதே போல அரபியில சூதாட்டத்துக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன தெரியுங்களா, மைசிர். மைசிர், இந்த மைசிர் என்ற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன? எப்படி ஹம்ரு அப்படின்னா உண்மையான அர்த்தம் மது கிடையாது, மறைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனுடைய கருத்து பொருள் தான் மது. அதே போன்று மைசிர் என்று சொன்னால் சுலபம் அப்படின்னு அர்த்தம். இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரான்னு சொல்றோம்ல, கஷ்டத்தோடு சுலபம் இருக்கும், ஒரு துன்பத்தோடு இன்பம் இருக்கும். யுஸ்ர் அப்படின்னா லேசு, சுலபம் அப்படின்னு அர்த்தம். மைசிர் அப்படின்னா என்ன அர்த்தம், அசல் அர்த்தம் அப்படின்னா சுலபமானதுன்னு அர்த்தம். அதாவது மிகவும் சுலபமான முறையில், எளிமையான முறையில், மிக விரைவில் பிறருடைய பொருளை இலகுவாக மொத்தமாக அபகரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைசிர். சும்மா லேசா பெரிய பணத்தை சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு வியாபாரிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க, காலையிலேருந்து எவ்வளவு வேர்வை சிந்தி எவ்வளவு உழைக்கிறாங்க. ஒரு பொருளை விற்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு, அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறாங்க,
இந்த விலைக்கு வராதுமா அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஒரு ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு. ஏன்னா அதுல லாபமே இல்லாத மாதிரி இன்னைக்கு ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு கிடைக்கிறது அந்த 10 ரூபா தான் அப்படின்னு பேசுவாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த சூதாட்டத்தின் மூலமாக மிக லேசாக மிகப்பெரிய தொகை பந்தயமாக ஆக்கப்படுகிறது. சுலபமாக அடுத்த பிறருடைய காசு சுலபமாக இவரிடத்தில் வருவது. இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. கணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூதாட்டங்களை விட்டு இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. இப்படிப்பட்ட விளையாட்டுகளை விட்டு தவிர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக செல்போன்லேயே நீங்க விளையாடலாம் இது மாதிரி விளையாட்டுகள். அல்லாஹு தாலா குர்ஆன்ல இது நாம சாதாரண நினைக்கிறோம், இன்னும் விளையாடுறாங்க. அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறான். அவ அமீன அஹ்லுல் குரா அன் யத்தியஹும் பக்ஸுனா முஹவ் வஹும் யல்அபூன். முஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்பகல் நேரம். முஹா சம்பாதிக்க வேண்டிய நேரம். முஹா அல்லாஹ் சொல்றான் வஹும் யல்அபூன். ஆனா சில பேர் சம்பாதிக்க வேண்டிய அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த முற்பகல் நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய வேதனை இறங்குவதை விட்டு அச்சமற்று இருக்கிறார்களான்னு கேட்கிறான். அவங்க எப்படிப்பட்ட விளையாட்டை உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னா அல்லாஹ்வுடைய வேதனை என்ன செஞ்சிடும் எனக்கு. அப்படிப்பட்ட விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதே நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் வ இதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள், நல்ல அடியார்கள் யார் என்றால் வீணான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள், பொய்யான ஏமாற்று வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள், வேடிக்கை விளையாட்டுகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் கண்ணியமான முறையில் அதை விட்டு விலகி தப்பித்து சென்று விடுவார்கள். உதாரணத்துக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடலாம். அவர் நமக்கு ஃப்ரெண்டு தான், அவன் எனக்கு ஃப்ரெண்டு என்பதற்காக வேண்டி, அவன் என்னுடைய நண்பன் என்பதற்காக வேண்டி அவன் விளையாடுகின்ற விளையாட்டில் இவன் கலந்து கொள்ள மாட்டான். அதை நேக்கா நபி கொள்வான். இவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வருகின்ற செய்தி இந்த ஆயத்தின் கீழே தஃப்சீர் இப்னு கஸீரில் வருது. ஒரு இது மாதிரியான விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்தை விட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து அதுல கலக்காம வந்துட்டாங்க. இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சு. அப்ப சொல்றாங்க, அவர்கள் எப்படிப்பட்ட சிறுவர் தெரியுமா? மிகவும் அறிவார்ந்த சிறுவர். 70 சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து நேரடியாக மனப்பாடம் பண்ணவங்க. அவ்வளவு பெரிய அறிவாற்றல். காரணம் என்ன? இப்படிப்பட்ட வீண் விளையாட்டுகளில் ஈடுபடவில்லை அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொன்னாங்க, அப்ப லகத் அஸ்பஹ இப்னு மஸ்ஊத் வ அம்ஸா கரீமன். இப்னு மஸ்ஊத் அவர்கள் காலை பொழுதையும் மாலை பொழுதையும் மிகவும் கண்ணியமான நபராக அடைந்தார்கள். இந்த மாதிரி வீண் விளையாட்டுகள்ல ஈடுபடல. இன்னைக்கு இந்த மாதிரி வீண் விளையாட்டுகள்ல ஈடுபடுறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்புகள். அல்லாஹ் குர்ஆன்ல போதையோட சேர்த்து என்ன சொல்றான்? இந்த சூதாட்ட விளையாட்டை போதையோட சேர்த்து சொல்றான். ஏன் தெரியுங்களா? போதைக்கு யார் அடிமையாக ஆகிறார்களோ அவர்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ அந்த எல்லா பாதிப்பும் சூதாட்டு விளையாடக்கூடியவர்களுக்கு ஏற்படும். ரெண்டையும் அதனால தான் இணைச்சு சொல்றான். இதை எப்ப சொன்னான்லாம்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். போதையையும் சூதாட்ட விளையாட்டையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொன்னான். காரணம் என்ன? அதனுடைய எல்லா பாதிப்பும் இதுல ஏற்படும். போதையினால அடிச்சுட்டு சாவறானா, சூதாட்ட விளையாட்டுகளில் விளையாடக்கூடியவர்களும் அடிச்சுட்டு சாவான். அதுல விரோதம் குரோதம் வருதா, இதுலயும் விரோதம் குரோதம் வரும். அதுல என்ன பாதிப்போ இதுல ஏற்படும். இன்னைக்கு விஞ்ஞானம் இப்ப கண்டுபிடிச்சு சொல்லுது என்னன்னு, போதைக்கு அடிமையானவர்களுடைய மூளையில் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ அதே பாதிப்பு இந்த செல்போன்ல விளையாடக்கூடிய உள்நிலை ஏற்படுது. பாருங்க, போதைக்கு அடிமையானவன் அதுல இருந்து என்ன செய்ய முடியாது, மீள முடியாது. சாதாரணமா நம்ம பார்க்கணும். அதே போல இந்த கேம் விளையாடுறதுல அடிக்ட் ஆயிட்டான்னு வைங்க, என்ன செய்ய முடியாது அவனால, அதுல இருந்து வெளியில வர முடியாது. 24 மணி நேரம் போன், 24 மணி நேரம் விளையாடிக்கிட்டே இருக்கான், திருப்தியா வர மாட்டேங்குது. அந்த காலத்துல இருந்து என்ன செய்வாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. இன்னைக்கு என்னடா போனை வச்சுக்கிட்டே இருக்கான்.
என்ன பண்ற? கிரிக்கெட் விளையாடுற, பாலும் இல்லை மட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னடா பண்ற? ஃபுட்பால் விளையாடுற, பாலும் இல்லை மைதானமும் இல்லை, ஒன்றும் இல்லை, காலும் இல்லை கை வெறும் இந்த விரல் தான். காத்தா என்ன சொல்றான்? ஃபுட்பால் விளையாடுறான், ஒண்ணுமே கிடையாது, இந்த போனை வச்சுக்கிட்டு இருக்கான். கணியத்துக்குரிய இதனால் இவர்களுடைய மிகப்பெரிய நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது, புத்தி மங்கி போகுது. போதையில எந்த அளவுக்கு புத்தி மங்கி போய் மடையனாயிருவானோ அதே மாதிரி செல்போன்ல விளையாடிக்கிட்டே இருந்தான்னு வைங்க, மடையனாக ஆகிவிடும். அவன் புத்தி வளராது, ஒழுங்கா படிக்க மாட்டான். போதைக்கு அடிமையானவன் எப்படி படிக்க மாட்டானோ அது மாதிரி இவனும் படிக்க மாட்டான். இரண்டும் ஒரே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதனால என்ன ஆச்சு? உடல் பழகினோம், சரியா சாப்பிட மாட்டான், ஒல்லியாயிருவான், ஒரு மாதிரியா இருப்பான், எப்ப பார்த்தாலும் விரைச்சுமே இருப்பான். இதுவே அந்த பையனை கொண்டு போய் நாம முறையாக வெளியில எத்தனை மைதானங்கள் இருக்கு, யாரும் குரலான்னு சொல்ல முடியாது. இது நம்ம சிட்டியில இருக்கிறோம், யார் சொன்னது? நாம தான் பயன்படுத்தல. அரசாங்கம் நல்ல மைதானங்களை நல்ல தயார் பண்ணி வச்சிருக்கு, போய் பாருங்க, நம்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. காலையில போய் பாருங்க, மாட்டு மதத்தவர்கள் நல்ல பயன்படுத்துறாங்க, வாக்கிங் போறாங்க, வராங்க, நல்ல சத்தான உணவை சாப்பிட்றாங்க, சுறுசுறுப்பா இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுறுசுறுப்பான சமுதாயத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள். ஒரு துஆல இது வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். ரப்பே, எங்களை ஏழாமையை விட்டு பாதுகாத்து விடு, இன்னும் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாத்து விடு. ஏழாமைனா என்ன? சோம்பேறித்தனம்னா என்ன? ஏழாமைனா செய்யவே முடியாது, செய்ய முடியாது, அதனால செய்யல, இதுதான் ஏழாமை. அப்படிலாம் நாங்க இருக்கக்கூடாது. எந்த ஒரு செய்யணும் அப்படின்னா ஒரு காரியம் செஞ்சு ஆகணும், ஆனால் எங்களால் செய்ய முடியல. இந்த நிலைமையை விட்டு எங்களை பாதுகாத்து, செய்ய வேண்டிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி செய்து சாதிக்க வேண்டும். எங்களால முடியல அதனால நாங்க செய்யல என்ற நிலைக்கு எங்களை தள்ளிவிடாது. அடுத்த சொல்ல கேட்கிறாங்க, அவள் கஸ்ல், சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாத்து விட. சோம்பேறித்தனம் என்ன? செய்ய முடியும் ஆனா என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான், அதுக்கு பேர் தான் சோம்பேறி. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு பாருங்க. இந்த செல்போன்ல விளையாடுறவன் பாருங்க, மகா சோம்பேறியா இருப்பான். அத்தா அம்மா சின்ன சின்ன வேலை செஞ்சவங்க என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். போதைக்கு அடிமையானோட அதே மாதிரிதான் இருப்பான். ரெண்டு பேரும் காதல விட ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாது. கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்தை எவ்வளவு சுறுசுறுப்பான உம்மத்தாக ஆக்கிவிட்டு போனாங்க. மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வராங்க, உம்ரா செய்யறது. கனவுல பார்த்தாங்கல்ல ரசூலுல்லாஹ். ஆனா என்ன செய்யலாம், அந்த வருஷம் ஹுதைபியா என்ற இடத்திலேயே நிக்க வச்சு, இந்த வருஷம் அனுப்ப மாட்டோம், இந்த வருஷம் அனுப்பிட்டா நாங்கள்லாம் கோழைகளாக மாறிட்டோம் அப்படின்னு அரபுகள் எங்களை மட்டமா பேசுவாங்க, வேணா அடுத்த வருஷம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் சஹாபாக்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை கலா செய்வதற்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது மதீனால இருந்து மக்காவுக்கு வரும்போது டயர்ட் ஆவாங்களா இல்லையா? நாம இன்னைக்கு ஏரோப்ளேன்ல போய் இறங்கி என்ன செய்யணும், அப்படியே திணறோம் நடந்துட்டு. சஹாபாக்கள் கொஞ்சம் டயர்டா வராங்க, ஹரம்குள்ள டயர்டா நுழைகிறாங்க. இதை பார்த்த முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள், ஜுரத்துல அடிப்பட்டவங்க மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, ஜுரத்துல அடிப்பட்டவங்க மாதிரி வந்திருக்கிறாங்க, சொம்பி மாதிரி இருக்காங்களே, நாங்க அவ்வளவுதான். இது யார் காதுல விழுந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துச்சு. அன்னைக்குதான் முதல்ல சொன்னாங்க, எங்களை பார்த்தா ஜுரத்துல அடிப்பட்டவங்கன்னு சொல்றீங்க. சொன்னாங்க, தவாஃபை வலது புஜத்தை காட்டிட்டு தான் என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். தொடங்கிட்டாங்க. முதல் 3 சுத்தை எப்படி சுத்தணும்னாங்க, பைபான் மாதிரி என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். எங்களை பார்த்தா ஜுரத்துல அடிப்பட்ட மாதிரி தெரியுது, நாங்க எப்படி தவாஃப் செய்யறோம் பாரு. வலது புஜத்தை தொடங்க. இந்த ஜிம்முக்கு போறவங்க என்ன செய்வாங்க, வேணுனே டைட்டா பனியன் போடுவாங்க, வேணுனே அரக்கை சட்டை போடுவான். என்னன்னா அவருக்கு ஜிம்முக்கு போறாரா, ஜம்முன்னு இருக்கிறான், இந்த வேணுனே பண்றது. அவரை காமிக்கிறாரு, நான் ஜிம்முக்கு போறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்களை பார்த்தா நீ சொல்கின்ற வலது புஜத்தை திறங்க. 7 சுத்துல என்ன செய்யணும், வலது புஜம் திறந்துருக்கணும். ஏன் இது சொல்றேன்னா, சில பேர் இங்கிருந்தே திறந்து போட்டுறாங்க, உம்ராக்கு போறாங்க, அதுக்கு பாவம் தெரிய மாட்டேங்குது. ஏர்போர்ட்ல போய் நின்னா ஏர்போர்ட்லயே இது தெரியுது. நல்லா நான் வச்சுக்கணும், எல்லாம் என்ன செய்யணும், நல்லா மறைச்சுதான் ஏறாம கட்டணும். அந்த தவாஃப் ஆரம்பிக்கும் போது மட்டும் என்ன செய்யணும், வலது புஜத்தை திறந்துருக்கணும்.
7 சுத்து முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், திருப்பி முடிக்கணும். சில பேரை பார்த்தா சைல கூட என்ன செய்வாங்க, திறந்து போட்டு தான் சை போவோம். 2 ரக்கா தொழுவணும். 7 சுத்து சுத்திட்டு 2 ரக்கா தொழுவணும். 2 ரக்கா தொழுவும் போது என்ன செஞ்சுக்கணும், முடிக்கணும். சைல முடிதான் இருக்கணும். நான் சொல்ல வந்தது சுறுசுறுப்பான சமுதாயமா, பலம் மிக்க சமுதாயமா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் அனுமதி கேட்டேன். உள்ள வாங்கன்ட்டாங்க ரசூல்லா. உள்ள போய் பார்க்கிறேன், ரசூல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹசன் ரலியல்லாஹு எங்க ரசூலுல்லாஹ்க்கு மேல, ஹுசைன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு மேல சுமந்துக்கிட்டு கை 2 கையை வச்சு 2 முட்டியை வச்சு என்ன செய்யறாங்க, குதிரை சவாரி. 2 பேரப்பிள்ளையும் ஏத்திக்கிட்டு தரையில நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹால்ல சுத்தி சுத்தி வராங்க. என்ன சொல்றாங்க, நிஹ்மல் ஜமல் ஜமலுக்குமா, உங்க 2 பேருடைய ஒட்டகம் நல்ல ஒட்டகம். ரசூலுல்லாஹ் தன்னை, நான் நல்ல ஒட்டகம், உங்களை நல்லா திருப்பி போவேன். வனிஅமல் அதுலானி அன்துமா, குதிரையில் சவாரி செய்யக்கூடியவர்களில் நீங்க ரொம்ப நல்ல சவாரி, நீங்க நல்ல பேர், 2 பேரும் நல்லவங்க. உங்களை சுமந்துக்கிட்டு போற ஒட்டகமும் நல்ல ஒட்டகம். சொல்லிக்கிட்டே என்ன செய்யறாங்க, ரவுண்ட் அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வயசு என்ன தெரியுங்களா, ஹசன் ரலியல்லாஹு பிறக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 56, ஹுசைன் ரலியல்லாஹு பிறக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 57. 2 பேரும் வளர்ந்து இப்படி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்குன்னா ஒரு 3-4 வயசு இருக்கணும்ல. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு இருக்கும், 60. 60 வயசுல 2 பேரையும் சுமந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, 2 கையை வச்சுக்கிட்டு 2 காலை வச்சுக்கிட்டு குதிரை சவாரி வீட்டுக்குள்ள. இன்னைக்கு இந்த மாதிரி விளையாட்டுல விளையாடுறதே இல்லை பிள்ளைங்களோட. செல்போன், சின்ன பச்சை குழந்தைகிட்ட செல்போன் பார்த்துக்கிட்டே சாப்பாடு கொடுத்துருது. ஏன், குதிரை சவாரி கொடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, சாப்பாடு. என் பிள்ளை பேரனை என் மேல ஏத்து, நான் வச்சுக்கிறேன் அப்படி வந்து இப்போ ஊட்டி விடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டானா குழந்தை. செல்போனை கையில கொடுத்தது யாரு, நம்ம தானே. சரி, நம்ம குதிரை சவாரி செய்யற அளவுக்கு, ஒட்டக சவாரி செய்யற அளவுக்கு நம்ம முட்டி இருக்கா, சஜ்தாக்கு போக முடியலையே. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு நடந்தே போனாங்க, தெரியுங்களா? ரிட்டர்ன் வரும்போது கல்லால் அடிச்சாங்க, நடந்தே தான் ரிட்டர்ன் வந்தாங்க. தாயிஃப் மக்கால இருந்து எவ்வளவு தூரம் தெரியுங்களா, 110 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர். அதுவும் சாதாரண ரோடு கிடையாது. என்ன ரோடு, மலை பிரதேசம், மேல ஏறி இறங்கணும். 110 கிலோமீட்டர் நடந்தே போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தி, ரொம்ப அற்புதமான செய்தி. பத்ர் யுத்தத்துக்கு போறாங்க இல்லையா, அப்படி போகும்போது 3 பேருக்கு ஒரு ஒட்டகம், 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அதே மாதிரிதான். ரசூலுல்லாஹ்வுக்கு தனி ஒட்டகம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு என்னதான், கூட 2 பேர், அபூ லுபாபா என்ற சஹாபி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்த்து 3 பேருக்கு சேர்த்து ஒரு ஒட்டகம். அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாரும் 3 பேரும் உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்களேன், 1 கிலோமீட்டர் மாதிரி. நீ ஒருத்தர் 1 கிலோமீட்டர், 2 பேர் நடந்தே வருவாங்க. அடுத்து இன்னொருத்தர் 1 கிலோமீட்டர், அப்புறம் நடந்தே வருவாங்க. அப்புறம் 3வது ஒருத்தர், இப்படி பயணிச்சாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வோட யார் இருக்கா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு யாரு, பயங்கரமான வீரர், சாதாரணமான வீரர் கிடையாது. ஒரு யுத்தத்துல கோட்டையில் கதவை தூக்கி வீசிட்டாங்க, அவ்வளவு பலம். அபூ லுபாபா, இந்த 2 பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒட்டகத்துல நீங்களே வாங்க, நாங்க என்ன செய்யறோம், நடந்தே வரோம் அப்படின்னா. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன 2 பதில். முதல் பதில் சொன்னாங்க, உங்கள் இருவரை போன்றே நானும் நன்மையின் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறேன். உங்கள் இருவரை போல நடந்து வந்து நீங்க மட்டும் நம்ம நன்மையை சம்பாதிக்கலான்னு பாக்குறீங்களா, நன்மையின் பக்கம் நானும் தேவையுடையவனாக இருக்கிறேன். இது ஒரு பதில். 2வது ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, 2 பேரை பார்த்து, நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலியா இல்லைன்னா. நீங்க 2 பேரும் என்னை விட, ஏன்னவோ நீங்க 2 பேரும் பலசாலி மாதிரி நாங்க நடந்து வரோம், யாரும் சொல்ல நீங்க என்ன செய்யுங்க, நான் என்னவோ நீ எப்படி, மா அன்துமா பி அக்வா மின்னி, என்னை விட நீங்க 2 பேரும் பலசாலி இல்லைன்னாங்க. யார, அலியை பார்த்து சொல்றாங்க. அலியே, என்னை விட நீங்க பெரிய பலசாலியா, நான் தான் பலசாலி, நான் நடந்து வருவேன். பர்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹுனைன் யுத்தம். பர்ரா ரலி யார் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வீரரை பார்க்க முடியாது. இந்த முசைலிமா
அப்படின்னு ஒருத்தன் பொய்யா நபின்னு தன்னை சொல்லிட்டு இருந்தான். அவனை சஹாபாக்கள் அவனை அழிப்பதற்கு போறாங்க, அவனை விட்டு வைக்க கூடாதுன்னு போறாங்க. அவன் ஒரு கோட்டைக்குள்ள போயிட்டு கதவலை மூடிக்கிட்டு, நல்ல சரியான கோட்டை, பெரிய கோட்டை, உள்ள பாதுகாப்பா இருக்கான். சஹாபாக்கள் ஒண்ணுமே செய்ய முடியல, கோட்டை கதவு மூடி இருக்கு. ரொம்ப நாளா நிக்கிறாங்க வெளியில. அவன் என்ன பண்றான், மேல இருந்து அம்பு எறிகிறான், மேல ஏறி அம்பு எறிகிறான். கீழே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ல, இது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வர்றாங்க என்ன சொன்னாங்க, என்னை எப்படியாவது தூக்கி எங்க எங்க போட்டிருக்க, கோட்டைக்குள்ள போட்டிருக்க. யாராவது சொல்லுவாங்களா? தனியார் எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்க போய் என்ன செய்வீங்க, தூக்கி போடுங்க, நான் கோட்டை கதவு திறக்கிறதா இல்லையான்னு பாருங்க, என்னை தூக்கி போடுங்க, நான் கோட்டை கதவை திறந்தா இல்லையான்னு பாருங்க. எல்லாரும் ரொம்ப யோசிச்சாங்க, என்னடா சொல்றாரு. சரி போட்டாங்க. தூக்கி போட்டா போய் எதிரி குதிச்சவர் எல்லாரையும் எதிர்த்து கோட்டை கதவை திறந்து விட்டார். எல்லோருடைய வாழ்வீச்சையும் எதிர்கொண்டு அந்த கோட்டை தன் இலக்கை நோக்கி சென்று கோட்டை கதவை தொடர்ந்து விட்ட பெரிய வீரர் பர்ரா. அந்த பர்ராவது என்ன சொல்றாங்க, உடையின் யுத்தத்துல நான் கூட கொஞ்சம் பேக் வாங்கி ஓடனேன், ரசூல்லா நின்ன இடத்தை விட்டு என்ன செய்யறாங்க. எந்த யுத்த காலத்தில் ரசூல்லா அப்படி கொஞ்சம் கூட பேக் வாங்க நின்ன இடத்துல நின்று சண்டை போடுவாங்க. ஒரு நாள் மக்காவில் அப்படியே வராங்க. ருக்கானா ரலியல்லாஹு, ருக்கானா அப்படின்னு ஒரு சஹாபி. எப்படிப்பட்டவர்னா, அவருடைய முதுகை யாரும் தரையில தள்ளி விட்டு அவர் முதுகு போய் டொப்புன்னு பட்டதே இல்லை. அவருடைய முதுகு மண்ணை கவ்வியதே இல்லை. அப்படிப்பட்ட ருக்கானா மிகப்பெரிய மல்யுத்த வீரர். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ருக்கானா, என்ன நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா படலையா? ஏன் நீங்க இன்னும் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிக்கல? ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறீங்க? இஸ்லாத்துக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு ருக்கானா சொல்றாரு, முஹம்மது அவர்களே, நீங்க சொல்றது எனக்கு சரியா பட்டிருந்தா நான் தான் ஏத்திருப்பேன். நீங்க சொல்றது எனக்கு என்ன செஞ்சீங்க, நம்ப முடியல, அதனாலதான் ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் உடனே அவரை எப்படியாவது ஏத்துக்க வைக்கணுமே, அவரை எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவரு ஒரு மல்யுத்த வீரர், அவரு தோத்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி நான் சொல்றதை நம்புற மாதிரி நான் அவனை சொல்லட்டுமா, என்ன சொல்லுங்க, உங்களை நான் வீழ்த்திட்டா நான் சொல்றதை நம்புவீங்களான்னு. உங்களை நான் வீழ்த்திட்டா நான் சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? அவரு பார்த்தாரு, என்னடா இது புதுசா இருக்கு, நம்மளை வீழ்த்திட்டா என்ன வீழ்த்திட்டா நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ரெண்டு பேருக்கும் மல்யுத்தம் நடக்குது. ருக்கானா ரசூலுல்லாஹ் போறாங்க. ருக்கானா ரசூலுல்லாஹ் தண்ணி உணவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்றாரு, நம்ப முடியல. எழுந்துட்டு என்னால நம்ப முடியல, திருப்பி வாங்க பாக்கலாம், திருப்பி திருப்பி விடுறாரு. மூன்றாம் முறையும் வாங்கன்னு போயிட்டாரு. மூன்றாம் முறையும் ஒண்ணும் பண்ண முடியல, தொப்புன்னு விழுந்தாரு. அதுக்கு பிறகு எழுந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல. இதுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட பயிற்சிகள் ரசூலுல்லாஹி சஹாபாக்களை இது மாதிரியான பயிற்சிகள் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் நீச்சல் அடிக்க தெரியும், கரெக்டா அம்பு எறிய தெரியும். ரெண்டு பேர் அம்பு எறிஞ்சிட்டு இருந்தாங்க, ரெண்டு குழுக்கள், இங்க ஒரு குழு, இங்க ஒரு குழு. இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி. எல்லாரும் இந்த குழுல இருந்து ஒவ்வொருத்தரும் அம்பு எறிவாங்க கரெக்டா. அதிகமா யார் கரெக்டா, அந்த குழுவா இந்த குழுவா அப்படின்னு ரெண்டு குழு. இது ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். என்ன செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ், அம்பு எறியுங்கள், பயிற்சி எடுங்கள், அம்பு எறிந்து பயிற்சி எடுங்கள். உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அம்பு எறியக்கூடியவராக இருந்தார், நேர்த்தியாக அம்பு எறியக்கூடியவராக இருந்தால் ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களை ஊக்குவிச்சுட்டு, உங்கள் இருவரில் நான் இந்த குழுவோடு சேர்ந்து கொள்கிறேன்னு இந்த ரெண்டு குழுல என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், ஒரு குழுவோடு சேர்ந்துட்டு சொன்னாங்க, சரி நீங்க அடிங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா. அவங்க அந்த அம்பெல்லாம் கீழே வச்சுட்டு கவனம் பண்ணிட்டாங்க. என்ன அம்பு எறியன்னாங்க. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க அந்த குழுவோட ஜாயின் ஆகிட்டீங்க, இப்ப நாங்க அம்பு எரிஞ்சா உங்களுக்கு எதிர்ப்பா நாங்க எரிகிற மாதிரி, உங்களுக்கு எதிர்ப்பா அம்பு எரியுமா அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்கள் இரு குழுவினரும் இருப்பேன். அவங்க சார்பாகவும் அம்பு எறிவேன், உங்க சார்பாகவும் அம்பு எறிவேன், நான் உங்கள் இருவரோடு இருக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் அம்பு எறிங்க.
இப்படிப்பட்ட வீரத்தீர விளையாட்டுகள், ஈட்டி விளையாட்டு, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இன்னைக்கு எதுவுமே கிடையாது. செல்போனை கையில கொடுத்து உட்கார வச்சிடணும். தயவு செய்து வாரத்துல ஒரு நாளாவது நல்ல நல்ல கிரவுண்ட்லாம் இருக்கு, அங்கெல்லாம் கூட்டு போய் நல்ல நண்பர்களோட விளையாடுறாங்களா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கா, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம பையனும் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க, இருந்து விளையாட வச்சு கூட்டுவாங்க. இப்படி பண்ணா நம்ம பையன் நல்லா சாப்பிடுவோம், சுறுசுறுப்பா இருப்பான், நல்லா படிப்போம். இன்ஷால்லா செய்யலாமா? இதை விட்டோம்னு சொன்னா என்னென்னலாம் இதை விளையாடுவாங்க சொல்ல முடியாது. உண்மையில் நடந்ததை சொல்லி முடியிருந்தேன். ஒரு பையன் சூதாட்டத்துல விளையாடி 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 வாலிப பையன், பெரிய பையன், எந்த அளவுக்கு சொன்னா அவன் அத்தாவும் பையனும் ஒரு பிசினஸ் செய்யறாங்க. அந்த பிசினஸ் பேரை சொல்லி மக்கள்கிட்டெல்லாம் காசை வாங்கி லாபம் வாங்கி எல்லாத்தையும் ரம்மியே விட்டான். எவ்வளவு விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? தலை சுற்றுறது பல கோடி விட்டான். ஆனா மக்கள்கிட்ட என்ன சொன்னா, லாபம் தரேன் காசை வாங்கி விளையாடி போன்ல விளையாடி பல கோடியை விட்டான். சூதாட்டம் இது ஒரு போதை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே இது போன்ற விளையாட்டுகளை விளையாட விடாமல் கண்காணித்து சுறுசுறுப்பான ஆரோக்கியமான விளையாட்டுகளில் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை சுறுசுறுப்பானவர்களாக ஆக்குவானாக. சோம்பேறித்தனத்தை விட்டு, கோழைத்தனத்தை விட்டு, ஏழாமையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله.